அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த ஒரு மாசமா சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க? 2 பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க? அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி அதை ஆபரேட் பண்றாங்க. நான் சொன்னோம் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதிமுக இருக்கக்கூடாதா? இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல. என்ன பின்னணியில் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது தெரியாது. இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரமாகவும் கடந்து செல்ல முடியவில்லை. அதுல இருந்து அவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல்ட்டி வளவனா மாறிட்டார். ஒரு நாளைக்கு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு இருக்காரு. 6 பேர் இதுவரையில் அதிமுகவில் இருந்து பதவி விலகியிருக்கிறார்கள் என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். பாத்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கண்ணீருடன் நான் அதிமுக இருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தீய சக்தி திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் அப்படி அறிக்கை விட்டுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை நம்பி வந்தவங்களை விட்டுட்டு பதவி வாங்க நான் தயாரா இல்லை. நான் பதவி வேண்டாம்னு சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் குறைஞ்ச பதவி ஏற்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணியும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த அதிமுக நடக்கிற இந்த சண்டையை முதற்கட்டமே எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தன் பிழைப்புவாதத்தை நியாயப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட தன்னுடைய பிழைப்புவாதத்தை நியாயப்படுத்தணும். அப்போ மக்கள்கிட்ட அதிமுகவை ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியான அதிமுகவை ஒரு அம்பலப்படுத்தி பேசணும், அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்தணும், ஒரு அவதூறை கிளப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனால நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தாவேகா 100க்கு மேலே அந்த தேர்தல் அந்த ரிசல்ட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா 100 தொகுதிக்கு மேலே வென்றதுக்கு பிறகு இங்கே என்ன ஆச்சுன்னா குறிப்பாக பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை அன்றைக்கி வந்துருச்சு. பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீண்ட நேரமாக பார்த்திங்கன்னா 100, 105 இந்த தாண்டது இப்போ சிரமமாக இருக்க முறையை. அப்போ பல கட்டங்களாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் குதிரை பேரத்துக்கு தயாரானாங்க. பல கட்சிகள் குதிரை பேரத்துக்கு தயாரானாங்க. அப்படி குதிரை பேரத்துக்கு தயாரானதில் இன்றைக்கி யார் இந்த குதிரை பேரத்தெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க, அந்த குதிரை பேரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதில் தோல்வி அடைந்தவர்கள் யார் என்பதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக வெட்ட வெளிச்சம் போட்டு இன்றைக்கி ஊடகங்கள் காட்டியிருக்கிறாங்க. அவங்களே அவங்களுடைய பேச்சின் மூலமாகவும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு அணியை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விஜய் அவர்கள் ஆதரிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லை அப்படின்ற கருத்தை தான் முதல்ல அவங்க வச்சாங்க. விஜயை சந்திக்கிறாங்க. விஜயை SP வேலுமணியை, அதாவது அனைத்து கட்சி தலைவர்களையும் விஜய் சந்திக்கும் போது எடப்பாடி அவர்களை சந்திக்காமல் SP வேலுமணியை சந்திச்சார், CV சண்முகத்தை சந்திச்சார். அங்கே விஜயபாஸ்கர் 2 பேருமே இருந்தாங்க. அப்போ இது ஒரு அணி அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த அணியவே உடைச்சு தாவேக்காக்கு ஆதரவளிப்பதற்கு அவங்க தயாராகிட்டு இருந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் 2 அமைச்சர்களுடைய 2 அமைச்சர் பதவி கேட்டு அவங்க ஒரு பக்கம் முண்டியடிச்சு போனாங்க. அப்போ SP வேலுமணி தரப்பினுடைய அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அது தோல்வியில் முடிஞ்ச காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கிளப்புறாங்க. அதை பார்த்தீங்கன்னா முதல்ல திமுக கூட்டணி பேச போகிறாங்க அப்படின்ற வார்த்தையில் சில தலைவர்கள், குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்த சில தலைவர்கள் அதை பேசுனாங்க. அப்புறம் இல்லைன்னு மறுத்தாங்க. அப்புறம் ஆமாம் பேசப்பட்டதுன்னாங்க. குறிப்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கையாகவே அதை சொல்கிறார். அப்புறம் அடுத்தடுத்து இந்த கருத்து இப்போ இது அவர்களுக்கு சாக்காக பயன்பட்டது. ஓகே, பேபி அவர்கள் முதல்ல அறிக்கை விடுறாரு, அப்புறம் மறுக்கிறார், கட்சி மறுக்குது. அதுலேயே முரண்பாடுகள் இருக்குது. எதுவுமே வெளிப்படையான உண்மை இல்லை, எல்லாமே முரண்பாடு உள்ள செய்திகளாக தான் இருக்குது. அப்போ இப்போ CV சண்முகமாக இருக்கட்டும், இப்போ தாராபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் குறிப்பாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. 7ஆவதாக இப்போ விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்சுருக்காரு. அப்போ இவர்களுடைய குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் எல்லாமே ஏதாவது ஒரு காரணம் வேணும். இவர்கள் போனது நாங்கள் பிழைப்பதற்காக போனோம், நாங்கள் அமைச்சர் பதவிக்காக போகிறோம், எங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்கப்பட்டது, நாங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரிக்கிறோம், விஜயோட கொள்கை எங்களுக்கு பிடிச்சது, விஜய் நல்லா பேசுகிறாரு, விஜயோட கொள்கை சிறப்பாக இருக்குது, அவர் அம்பேத்கரை முன்வைக்கிறாரு, பெரியாரை முன்வைக்கிறாரு, இப்படியெல்லாம் அவர்களால் சொல்ல முடியல. ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை, அதனால் அவர்களால் சொல்ல முடியல. அப்போ இவர்கள் என்ன ஒரு காரணம் வைக்கிறாங்கன்னா
திமுகவும் அதிமுக கூட்டணி அமைக்க பார்த்தது. திமுக ஒரு தீய சக்தி, எம்ஜிஆருக்கு எதிரான கட்சி, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான கட்சி, ஒரு எதிரி கட்சியோடு எடப்பாடி கூட்டணி பேசலாமா அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பிழைப்புவாதத்தை நியாயப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இவர்கள் அமைச்சர் பதவிக்காகவும் பிழைப்பதற்காகவும் தான் போகிறாங்க. ஓகே, ஏன்னா இனி வருங்காலங்களில் அதிமுக ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு மீண்டும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மறுபடியும் பொறுப்புக்கொள்ள இப்படி எடுத்திருக்காரு. என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் குறிப்பிட்ட கேள்வி தான் அது, என் கூட இருக்கிறவங்களுக்கு பதவி தரல அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இப்போ விஜயபாஸ்கர் அந்த நோக்கத்தில் தான் போயிருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு பதவி தரல அப்படிங்கிற நோக்கத்துக்காக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதவி தான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க. பதவி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. கட்சியில் அதிமுகலாம் வெளியேறினவங்களுக்கு பதவி தரலன்னு உடனே எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பதவி தர மறுத்திருக்கலாம். ஆனால் தாவேக்கால என்ன கொடுக்கப்படுது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் ரகசியம். ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பேரம் நடத்தப்படுது. ஏன்னா எஸ்ஐகி சுப்பியாவாக இருக்கட்டும், இவங்க இப்போ தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராகட்டும், ஆதவர்ஜுனாவை சந்தித்து தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக கடம்பூர் ராஜ் உள்பட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனாவை சந்திக்கிறாங்க, புஷ்யானந்தை சந்திக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கு கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணை அப்படி ஏதாவது இருக்கான்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கட்சியில் இணையும் போது அந்த கட்சி தலைவரை சந்தித்து இணைவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆனாலும் பிழைப்பதற்காக போய் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்தை பாதுகாக்கணும், பிழைக்கணும், இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி விஜய் தேடி போகிறாங்க, ஆளுங்கட்சியை நோக்கி போகிறாங்க. இதில் அவர் விஜய் வேறு சட்டமன்றத்தில் வசனம் பேசுகிறாரு. இதுவரை எதுவும் பணத்தை அழைப்பட நினச்சிங்கன்னா இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றாரு. யாரும் எதுவும் பணத்தை தொட்டுருந்தா விட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன், தொடப்போறவங்களை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களை விடவே மாட்டேன் அப்படின்றாரு. ஆனால் ஒவ்வொருத்தர் மேலேயும் குட்கா வழக்கு இருக்குது, அதிகப்படியாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. இன்றைக்கி அதிமுக போன பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ விஜயை வந்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ 107 தொகுதி வந்து இவர் எந்த கூட்டணியும் இல்லை. இவர்கிட்ட இன்னைக்கு போய் சேரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பலரும் போய் சேர்றாங்க. இவரெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் ஓட்டு போடலை. விஜய் வராரு, ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாற்றமாக இருக்குது. குறிப்பாக டிடி விதிநகர் கட்சியில் இருக்கக்கூடிய காமராஜ் எம்எல்ஏ காமராஜ் அவர்களை வந்து விலைக்கு வாங்கின விஷயமாக இருக்கட்டும், பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக வெளிப்படையான குதிரை பேரத்தில் பண பேரத்தில் வெளிப்படையாக ஈடுபட்டு சட்டம் இப்போ பெரும்பான்மை இவர்களுக்கு தேவைப்படுது. இப்போ பெரும்பான்மை, ஏன்னா பெரும்பான்மை இல்லாதனால தான் இப்போ நிறைய விஷயங்கள் அவரால் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து சாதி பெயரை வந்து குறிப்பிட்டு ஐடென்டி கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. அப்போ கூட்டணி கட்சியில் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ கூட்டணி கட்சி எதிர்ப்பு கொடுத்தனே அதை வந்து வாபஸ் வாங்குறாங்க. இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்படி பல நிகழ்வு. இப்போ தனியார், இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணி வந்து தனியார் மயமாக்கப்பட்டது. தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. ஏற்கனவே ஆல்ரெடி தனியார் மயத்தில் இருக்குது, டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் ரத்து, கூட்டணி கட்சியில் எதிர்ப்பு கொடுக்குறாங்க, டெண்டர் ரத்து செய்யப்படுது. அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுடைய குடைச்சல் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளை நம்பாமல் தான், குறிப்பாக திருமாவளவன் அவர்களை நம்பாமல், ஐயுஎம்எல்ஏ நம்பாமல், வைகோ அவர்களை நம்பாமல், யாரையுமே நம்பாமல் தான் இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. குறிப்பாக நீங்கள் வர்றவங்க கட்சி எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனால் சாட்சி வைகோ அவர்கள் தான். அவரே சொன்னார் சமீபத்தில், அவர் நேற்று பேட்டியில் சொல்கிறாரு, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொன்னதை அவர் சொல்கிறார். அப்போ ஒரு முதலமைச்சர் வெளிப்படையான குதிரை பேரத்தில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக வைகோ இருக்கிறார். இப்போ மறுபடியும் சாட்சி மறுநாள் பத்திரிகைகளை சந்தித்து வைகோ அதை மறுக்கிறார். ஆடு திருடு போல கனவு கண்டன்ற மாதிரி நகைச்சுவையெல்லாம் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. மிகப்பெரிய பண பேரங்கள் மிக மோசமாக வெளிப்படையாக அப்பட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. ஓகே, இந்த கூட்டணி கட்சி பற்றி சொன்னதுனால கேட்குறேன். அமைச்சர் நிர்மல்குமார் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் வந்து கடந்த 1 மாசமா சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க? இடதுசாரி கட்சிகள் வந்து திமுகவை நம்பாம எங்க கூட வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜகவோட ஆதரவோடு தான் தாவேக்காவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை மறைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிர்மல்குமார் இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது வந்து, குறிப்பாக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது வந்து மரபு தான். அந்த மரபை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரபு மீறினாங்க.
தேசிய கீதம் முதலில் தமிழ் தாய் பாடலும் தேசிய கீதம் இரண்டும் சேர்ந்து பாடப்பட்டது. நம்ம என்ன கேட்குறோம், அது மட்டும் இல்லாமல் மோடியிடம் போய் அனுமதி கேட்கிறார். மோடியிடம் ஆசீர்வாதம் பெறுவது போல் அனுமதி கேட்கிறார். நான் வந்து தமிழ் தாய் பாடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாரு. அப்போ தமிழ்நாடு அரசு பள்ளியுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னும் சொல்லப்போனால் ஒரு புறம் அர்ஜுன் சம்பத் என்ன செய்கிறாருன்னா, விஜய்க்கு வந்து ஆலோசனை வழங்குறாரு. கம்யூனிஸ்டுகளை நம்பாதீங்க, திருமாவளவனை நம்பாதீங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு ஒரு புறம் அர்ஜுன் சம்பத் ஆலோசனை வழங்குறாரு. ஆக இன்னும் சுமன் ஸ்ரீராமன் உள்ளிட்ட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குருமூர்த்தி உட்பட பலரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பெரிய லெவலில் அவர்கள் எதிர்ப்பு தினமலர் பத்திரிகை, தினத்தந்தி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயை நல்லா ஆதரிக்கிறாங்க. அதனால் பாஜகவோட ஆட்சியோடு தான் இங்கே ஆட்சியை நடந்துக்கிட்டு இருக்கு. நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அதாவது திமுகவை போலவே திமுகவுடைய நகல் போல் ஆட்சி நடத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. காங்கிரஸை கூட வைத்துக் கொள்வது, விடுதலை சிறுத்தைகள் கூட வைத்துக் கொள்வது, கம்யூனிஸ்டுகள் கூட வைத்துக் கொள்வது, அப்படிலாம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் திமுக மாதிரி ஒரு மதசார்பற்ற கட்சி தான் அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மீது விழும் அப்படின்றதுக்காக கூட வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மை கிடைத்த பிறகு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ கூட பெரும்பான்மை இல்லாத இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்வதற்கு விஜய்க்கு துணிச்சல் இருக்கிறதா? நம்ம கேட்குறோம், விஜய்க்கு துணிச்சல் இருக்கிறதா? மோடியை எதிர்த்து அடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்வதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு சொல்வதற்கு இவருக்கு துணிச்சல் இருக்கா? விஜய்க்கு அந்த துணிச்சல் இருக்கா? அப்போ நம்ம காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் எவ்வளவு வேகத்தில் உள்ளே போகிறார்களோ அவ்வளவு வேகத்தில் வெளியேறுவார்கள். அந்த பெரும்பான்மை கிடைத்து விட்டால் அவர்கள் வெளியேறக்கூடிய சூழலை, பாஜகவோடு நெருங்கக்கூடிய சூழலை தாவேக அரசு நிச்சயமாக செய்யும். இவர்கள் நிர்மல்குமார் உள்ளிட்ட பலரும் இன்னைக்கு ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் எல்லாருமே பாஜகவுடைய ஆட்கள் தாங்க. பலரும் இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்கள் தான். தாவேகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே பாஜகவுடைய ஆட்கள் தான். அதனால் இவர் வந்து மக்கள் மத்தியில் திமுக அதிமுக மீது பழி போடுவதற்காக பாஜக பின்னணியிலிருந்து இவர்கள் சதி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான கட்டுக்கதைகளை அவுத்து விடுவதுனா இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஓகே, இந்த இதில் இப்போது திருமாவளவன் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், இப்போது அதிமுகவில் நடக்கிற இந்த சலசலப்பு, அதாவது எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுற விஷயம்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது வெறுமனையாக உட்கட்சி விவகாரம்ன்ட்டு மட்டும் பார்த்துட்டு போயிட முடியாது அப்படின்ட்டு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு, வந்து அவங்க அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சாதாரணமாக கடந்து போகிறாரு. இப்போ 2 விதமான நிலைப்பாட்டில் இருக்கார்ல, இப்போ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எப்போ தாவேக அரசோடு இணக்கம் காட்டினாரோ, எப்போ அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரோ, அதிலிருந்து அவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பல்ட்டி வளவனாக மாறிட்டார். ஒரு நாளைக்கு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ ரத்தன் பண்டிட் ஜோசியர் நியமனம் பண்ணது வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறாரு, அதனால் ஒன்றும் தவறு இல்லைங்கிறாரு. இப்போ கர்நாடகத்தை சேர்ந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதி வச்சு அது அவங்களுடைய கட்சி விவகாரம் அப்படிங்கிறாரு. அப்போ அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தர்றாங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தேவையானதை பேசக்கூடியவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அனைத்து கட்சிகளுடைய கருத்து. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட மாறி மாறி பேசுகிறார். இன்னைக்கு அவர் எந்த ஒரு மாறி தான் பேச முடியும். நீ 5 ஆண்டுகளுக்கு அவரால் இடதுசாரி அரசியலை பேச முடியாது. திருமாவளவன் அவர்களாலோ அல்லது ஐயுஎம்எல்லாலோ யாராலையும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாலேயும் இடதுசாரி, கம்யூனிஸ்டுகளால் இனிமேல் இடதுசாரி அரசியலை பேச முடியாது. திருமாவளவன் அவர்களால் இடதுசாரி அரசியலை பேச முடியாது. இதுதான் நடக்க போகுது. இல்லை, கம்யூனிஸ்டுகள் கூட இந்த வெங்கட் நாராயணா அவரை நியமித்ததுக்கு வந்து மறுபரிசீலனை செய்யணும், ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இல்லையா? இப்போது முழுசாக அப்படி சொல்லிட முடியாது. இல்லை அப்படி இல்லை. இப்போ சு வெங்கடேசன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மதுரை மாநகராட்சியில் உள்ளக்கூடிய துப்புரவு பணி தனியார் விடப்பட்டிருந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் அவர்லேண்ட் நிறுவனம். அந்த அவர்லேண்ட் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு. அவர்லாம் நிறுவனத்துக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படல. திமுக ஆட்சியில் வந்து கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. நேர்மையாக தொழிற்சங்கங்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கங்கள் நேர்மையாக போராட்டம் நடத்தினாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கங்களுமே நேர்மையாக தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் சு வெங்கடேசன் அப்போதெல்லாம் அமைதி காத்துட்டு இப்போ பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலான்னு சொன்னார். அது ஒரு புறம் இருக்கட்டும், சரிங்களா? இது தாவேக அரசுக்கு வக்காலத்து வாங்குற வேலை தான், நியாயப்படுத்தும் வேலை தான், அவங்களுடைய மரபு மீறலை நியாயப்படுத்துகிற வேலை தான். இப்போ அவர்லாண்டு நிறுவனத்தின் மீது திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு இப்போ சொல்கிறாரு. ஏன் அப்போ பேசலை? நீங்கள் உண்மையிலே கம்யூனிஸ்டாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே மக்களுக்காக இருந்தால் அப்பயே பேச வேண்டியதானே? இப்போ வைகோ அவர்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வைகோ இப்போ பேசுகிறாரு, கரப்ஷன் முழுக்க எல்லாமே கரப்ஷன் தான் இருந்துச்சு அப்படின்றாரு.
கட்டிங்கு கரப்ஷன் அவர் வார்த்தைக்கு அவர் எப்பயுமே எங்கே போகிறாரோ அங்கே கொஞ்சம் வேகமாக பேசுவார். கூட்டணி இருந்த ஆமாம், அந்த அடிப்படையில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ஆதரவாக பேசுவார். அதுபோல் வெங்கடேசன் பேசினா எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்? நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவர்லாம் நிறுவனத்தினுடைய அயோக்கியத்தனங்களை எதிர்த்து கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் போராடிச்சு. நீங்கள் ஏன் பேசலை? நீங்கள் அப்போ இதே வார்த்தையை நீங்கள் அப்போ ஏன் பேசலை? திமுக அரசாக இருந்தால் கூட நீங்கள் பேசியிருக்கலாமே, முதலமைச்சர் அது நடவடிக்கை எடுத்திருப்பாரு. நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமே. எவ்வளோ ட்வீட் போட்டிருக்கீங்க, ஏன் ஒரு ட்வீட் போடல? ஏன் தொழிலாளரை பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைக்கல? இப்போ சொல்கிறாரு மண்ணை அள்ளி போய் கணக்கு காட்டினாங்க அப்படின்றாரு. ஏன் அப்போ அந்த நிறுவனத்தை நீங்கள் பாதுகாத்தீங்க? அப்போ இதுவும் பிழைப்புவாதம் தான். கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் நடவடிக்கையும் இன்னைக்கு திருமாவளவன், வெங்கடேசன், ஐயுஎம்எல் உள்ளிட்ட வைகோ உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் பிழைப்புவாதத்துக்காக இவர்களும் இன்னைக்கு மாறி மாறி பேசுகிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, நேர்மையாக மக்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும், மக்கள்கிட்ட நீங்கள் உண்மையை பேசணும். அதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளணும். கூட்டணியில் இருந்தால் அதுக்காக பேசாமல் இருக்கணுமா? கூட்டணியில் இருந்தாலும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் தாவேக்கோட ஆதரவாக இருந்தால் கூட அந்த டெல்லி சிறப்பு நிதியை நியமிச்சதை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்போ வெங்கடேசன் பேசலை? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி அது பேசலை? அப்போ இப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறீங்க? இப்போ போன இடத்துல பிழைப்பதற்காக பேசுகிறீங்க. அப்போ இது பிழைப்புவாதம் தான். கம்யூனிஸ்ட் என்றால் என்ன? இடதுசாரிகள் அரசியல் என்பது என்ன? அதான் சொல்கிறோம்ல, இனிமேல் இவர்கள் பல்டி தான் அடிக்க முடியும், நேர்மையாகவே இவர்களால் பேச முடியாது. ஏன்னா தாவேக்காவும் பெரும்பான்மை கிடைத்த பிறகு நிச்சயமாக அவர்கள் ஏற்கனவே பாஜகவுடைய திட்டங்கள், இதில் சாதி பேர், மாணவ மாணவியருக்கு சாதி பேர் போடுறதுலாம் பாஜகவுடைய திட்டம் தான். இன்னும் பாஜக ஆளுற மாநிலங்கள் கூட இதை நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு செங்கோட்டையன் விஜய் அவருடைய ஆலோசனையோடு தான் இந்த விஷயத்தை நான் இப்போ பதிவு பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பின்வாங்கியிருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் அடுத்தடுத்து போராட்டங்கள் அறிவிச்சதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக இன்றைக்கி அதை மாற்றிருக்கிறாங்க. ஆக பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால தான் இப்போ அதிமுக இருந்து போகக்கூடிய யாருக்குமே கொள்கை கிடையாது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அளவுக்கு கொள்கையை பேசக்கூடிய தலைவர்கள் அங்கே இருந்து யாரும் போகலை. கம்யூனிஸ்டுகள் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கையை பேசக்கூடிய அளவுக்கு இங்கே அங்கே போகலை. சரிங்களா? ஆக அங்கே போகக்கூடியவர்கள்லாம் முதிரிகள் தான். அதிமுகவில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போகக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே உதிரிகள் தான். இவர்கள் போனாங்கன்னா தாவேக்கா என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தான். இப்போ அங்கே அதிமுக பெரும்பான்மையாக பாஜக ஆதரவாளர்கள் சூழப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான், கட்சியாகத்தான் இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. தாவேக்கா பாஜகவினுடைய அங்கமாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்பட போகிறது. போக போக தெரியும். பின்னங்கால் பிடரி தெரிக்க ஓடி வருவார்கள். விடுதலை சிறுத்தைகளும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளும் சரி, அங்கே நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய ஸ்டாண்ட் என்பது வேறு, தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் வேறு. அது பெரும்பான்மை கிடைக்கும் போது அவர்கள் தன்னுடைய முழு சுயரூபத்தை காட்டுவார்கள். மோடி எதிர்ப்பதில்லை, மோடி எதிர்க்கவே மாட்டாருங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேசிய கீதம் பாடுறது, தமிழ் தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுவது உள்ளிட்ட பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆனவங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க. கரூர் வழக்கு இருக்குது, கரூர் வழக்கு சிபிஐ வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் அவர் தப்பிப்பதற்கு பல வகைகளை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அரசு பாஜக அரசாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்படும். அது போக போக தமிழ்நாட்டு மக்கள் கவனிப்பார்கள். இந்த தலைவர்கள் எல்லாம் நீண்ட நாளைக்கு அவர்களால் நியாயப்படுத்த முடியாது. இன்றைக்கி வைகோ அவர்கள் பேசுவது போல் இந்த 5 ஆண்டுகளும் அடுத்த 5 ஆண்டுகளும் விஜய் தான் முதலமைச்சர் என்று சொல்வது போல் கம்யூனிஸ்டுகளோ திருமாவளவர்களோ சொல்லலை. அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாரு, ஸ்டாலினே என்னிடம் பேசினார் அப்படின்றாரு. ஆனால் இவர் வந்து சமீபத்தில் இப்போ தான் அப்படி பேசுகிறார். புதிய தலைமுறையில், குறிப்பாக புதிய தலைமுறை விஜயுடைய ஆதரவாளர்கள், விஜய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தொடர்ச்சியாக சமஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தாவேக்கு அரசுக்கு ஆதரவாக தான் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. அவர் மூலயமாக இன்றைக்கி காதர் மொய்தீனை பேச வைக்கிறாங்க. இதையே நீங்கள் அப்பயே சொல்லலை, அப்போ ஏன் சொல்லலை? அப்போ வந்து மறுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் மறுத்தார். திமுக இப்படி முக்கியமான நபர்கள் யாரும் பேசலை, அது ஒரு செய்தியாக வந்தது, அது ஒரு வதந்தி அப்படின்னு மாறி மாறி பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இவர்கள் தாவேக்கா கூட்டத்தில் இருக்கும் வரை மக்களிடம் அம்பலப்படுவார்கள். இவர்களால் இடதுசாரி அரசியல் பார்வையில் செயல்பட முடியாது. தாவேக்காவும் இடதுசாரி பார்வையில் அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை வழிநடத்தாது. இதுதான் நடக்க போகுது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை காரி உமிழ்வதற்குள் இவர்களெல்லாம் நேர்மையாக மக்களுக்காக பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஓகே, இப்போது இறுதியாக நாளை மறுநாள் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் தாவே கலப்பு இணையறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் இப்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து
எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்துட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் தாவேக்கால இணைவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அண்ணா திமுக இருக்கக்கூடாதா? இப்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் தாவேக்கால இணையறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறது? அது ஒரு ஏற்கனவே அவங்க தாவேக்காவுக்கு போகிறதுக்கு முடிவெடுத்த நபர்கள் தான். அது இவர்கள் விடுதலை குறிப்பாக இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போனதுனால இவருக்கு மதிப்பு இல்லாத காரணத்தினால இவங்கெல்லாம் வெளியேறினாங்க. அந்த அவர்களுடைய திட்டம் தோல்வியில் முடிந்தது. நிச்சயமாக தாவேக்காவை போயிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிழைப்புவாதத்தில் ஊறிய நபர்கள். அதிமுக இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது, திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஓகே, மக்கள் வரல, அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்படி வந்ததுனால நிச்சயமாக, ஏன்னா ஏற்கனவே 5 ஆண்டுகள் அவங்களால பதவியில் இல்லை, இப்போ அரசு பதவியில் இல்லை, இப்போ இந்த 5 ஆண்டுகளும் நம்ம அரசு பதவியில் இல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய நமக்கு பின்னடைவு அப்படின்ன மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதனால் ஒரு பெரும் எண்ணிக்கை அதிமுகவிலேருந்து பார்த்திங்கன்னா தாவுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தால் என்ன ஏது என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பேரங்கள் 6 மாத காலம் இருக்குது இடைத்தேர்தலுக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய எண்ணிக்கை அந்த மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குவதற்கு என்ன எண்ணிக்கை தேவைப்படுதோ அந்த எண்ணிக்கை வேண்டும் அளவுக்கு அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவார்கள், மறைமுகமாக குதிரை பேரம் நடத்துவார்கள். இதான் நடக்கும். நிச்சயமாக வேலுமணி உள்ளிட்ட சிவி சண்முகம் உள்ளிட்ட பலரும் நிச்சயமாக தாவேக்கில் இணைவார்கள். அது தாவேக்கா தான் அதிமுகவை சேர்ந்த பல உதிரிகள் இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஓகே, நன்றி சார். நன்றி.